Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கடந்த 2017 ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி முதல் ஜிஎஸ்டி வரி நடைமுறையில் உள்ளது. 5 விழுக்காடு, 12 விழுக்காடு, 18 விழுக்காடு, 28 விழுக்காடு ஆகிய 4 அடுக்குகளில் வரி விதிக்கப்பட்டு வந்தன. இந்நிலையில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி தன்னுடைய சுதந்திர தின உரையில் இந்த தீபாவளியில் மக்களுக்கு பெரிய பரிசு காத்திருக்கிறது என்றும் விரைவில் ஜிஎஸ்டி வரி விதிப்பில் சீர்திருத்தம் கொண்டுவரப்படும் என்றும் பிரதமர் அறிவித்தார். இந்த ஆண்டு தீபாவளி வருகிற அக்டோபர் 20ஆம் தேதி தான் வருகிறது. அதற்கு முன்னதாகவே ஜிஎஸ்டி 2.0 நடைமுறைக்கு வந்துவிட்டது. இதில் 4 அடுக்கு வரி 2 அடுக்குகளாக குறைக்கப்பட்டுள்ளது. 12, 28 விழுக்காடு அடுக்குகள் முழுமையாக நீக்கப்பட்டுள்ளன. 12 விழுக்காட்டில் இருந்த 99 விழுக்காடு பொருட்கள் 5 விழுக்காடு அடுக்கிற்கும், 28 விழுக்காடு அடுக்கில் உள்ள 90 விழுக்காடு பொருட்கள் 12 விழுக்காடு அடுக்கிற்கும் கொண்டுவரப்பட்டுள்ளன. மேலும் ஆடம்பர மற்றும் புகையிலை, குட்கா, சிகரெட் போன்ற தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் சிறப்பு வரி அடுக்கில் சேர்க்கப்பட்டு அவற்றிற்கு 40 விழுக்காடு வரி விதிக்கப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி 2.0 காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் கணிசமாக குறைந்துள்ளது. குறிப்பாக பைக்குகள் மற்றும் கார்களின் விலைகளும் எதிர்பார்க்காத அளவிற்கு குறைந்துள்ளன. ஜிஎஸ்டி 2.0 நடைமுறைக்கு வந்த நவராத்திரியின் முதல் நாளில் நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய பிரதமர் மோடி, திருத்தி அமைக்கப்பட்ட ஜிஎஸ்டி வரி மக்களுக்கான சேமிப்பு திருவிழா என்றும் இதனால் இந்திய பொருளாதாரத்தில் புதிய சகாப்தம் தொடங்குகிறது என்றும் தெரிவித்தார். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் போட்டி போட்டுக்கொண்டு ஆர்வமாக மக்கள் கார்களை முன்பதிவு செய்துள்ளனர். இந்தியாவில் கார்கள் உற்பத்தி மற்றும் விற்பனையில் முதல் 2 இடத்தில் மாருதி சுசுகி மற்றும் ஹூண்டாய் நிறுவனங்கள் உள்ளன. செப்டம்பர் 22ஆம் தேதி மட்டும் மாருதி நிறுவனம் 30,000 கார்களை டெலிவரி செய்திருக்கிறது. கடந்த 35 ஆண்டுகளில் இல்லாத அளவு ஒரே நாளில் கார்கள் விற்பனை மற்றும் கார்கள் டெலிவரி செய்யப்பட்டிருப்பதாக மாருதி சுசுகி நிறுவனம் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளது. ஜிஎஸ்டி வரி குறைப்பை தொடர்ந்து கார்களின் விலையை குறைப்பதாக அறிவிப்பு வெளியிட்டதை தொடர்ந்து தினமும் 15,000 கார்கள் விற்பனைக்காக முன்பதிவு செய்வதாகவும் இது வழக்கத்தை விட 50 விழுக்காடு அதிகம் என்றும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது தவிர கார்கள் வாங்குவது தொடர்பாக சுமார் 80,000க்கும் மேல் வாடிக்கையாளர்கள் விசாரிக்க வந்ததாகவும் கூறியுள்ளது. இதேபோல் கடந்த 5 ஆண்டுகளில் இல்லாத வகையில் ஒரே நாளில் 11,000 கார்களை டெலிவரி செய்திருப்பதாக ஹூண்டாய் நிறுவனமும் கூறியுள்ளது. நவராத்திரியின் முதல் நாளில் 10,000 கார் டெலிவரிகளையும் 25,000க்கும் மேற்பட்ட விசாரணைகளையும் பதிவு செய்ததாக டாடா கார் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த வரி குறைப்பின் விளைவாக கார் நிறுவனங்களும் வாடிக்கையாளர்களுக்கு சலுகைகளை வழங்குகின்றன. இதனால் கார்களின் விலை இன்னும் குறைவதால் இந்த பண்டிகை காலம் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான திருவிழா காலமாகவே அமைந்துள்ளது. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.